விஜயக்கா ஏந்திரிங்க. விஜயக்கா ஏந்திரிங்க. மணி என்னாச்சு? மணி 6 தான் ஆகுது, அதுக்குள்ளே எழுப்புறீங்க. இல்ல நான் காஃபி குடிக்கணும். காஃபி இன்னும் 2 மினிட்ஸ் தூங்கணும். நான் இல்ல, எனக்கு காஃபி குடிக்கணும். எந்திரிங்க. எனக்கு தூக்கமா வருது. ஏ ராம், பாண்டிச்சேரி டூரில் இன்றைக்கி செகண்ட் டே தான் நம்ம பார்க்குறோம். காலையில் எழுந்தாச்சு 6 மணிக்கெல்லாம். காஃபி சுட சுட ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை குடிச்சிட்டு அடுத்த ப்ரோக்ராம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இந்த வீடு பார்த்திங்கன்னா அல்லி அக்கா வீடு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இருக்கிற மாலா அக்காவோட சகோதரி தங்கச்சி அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அவங்க நல்ல ஒரு ஃபில்டர் ஆஃப் காஃபி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை குடிச்சிட்டு நாங்கள் மேக்கப் போட்டு கிளம்ப வேண்டியது தான். கீழே ரெடியாகி வந்த உடனே பார்த்திங்கன்னா இங்கே ஒயிட் குருமாவும் இடியாப்பமும் சூப்பராக ரெடியாக இருக்குது. ஸோ அதை சாப்பிட்டுட்டு அடுத்த ப்ரோக்ராம் என்னென்னு பார்க்கலாம். சூப்பராக பார்த்தீங்கன்னா நமக்கு இடியாப்பமும் ஒயிட் குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. இது நமக்கு சுவையாக ரெடி பண்ணி கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா அல்லி அக்கா. அல்லி அக்கா, சமையல் பார்த்தீங்கன்னா திறக்கும் போதே வாசனை சூப்பராக இருக்குது. ஓகே, உங்களுக்கு சமையலில் ரொம்ப ஆர்வம் அதிகமா? டெஃபினட்டாக. ஓகே, சரி, நீங்கள் ஜாபுக்கு போயிட்டு இருக்கும்போதே சமையல்லையும் இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க? காலையிலே நான் சமைச்சிடுவேன். எங்களுக்கு சமைச்சு முடிச்சுட்டு தான் பசங்களுக்கு கொடுத்துட்டு அனுப்பிட்டு தான் ஓகே ஓகே எப்பவுமே நான் தான் சமைக்கணும். அதான் எனக்கு இஷ்டம். ஓகே, நீங்கள் பாண்டிச்சேரியில் எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பாண்டிச்சேரி கவர்மெண்ட் சர்வீஸ் இருந்தேன். நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஓகே, அதுக்கப்புறம் டெப்யூட்டி டைரக்டர் ஃபேமிலி வெல்ஃபேர் ஆகினேன். வாவ், ரிட்டையர்டு. ஓகே. ஸோ இவ்வளோ பெரிய கார்டில் இருந்தாலும் நீங்கள் சமையல் நீங்கள் மட்டும் தான் பண்ணுவீங்க? குக்கே வச்சுக்கல? ஒர்க் பண்ணும்போதும் குக் வச்சுக்கல? நான் தான் சமைப்பேன். வாவ், வேலைக்கு தான் சர்வன்ட் அசிஸ்டன்ஸ் வச்சுப்பேன் நான். ஓகே, சமையல் ஆனால் நீங்களே பாருங்களேன். ஓகே, நமக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக டிஃபனும் ஒயிட் குருமாவும் ரெடி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம இந்த வ்ளாகில் நம்ம அல்லி மேடமோட தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அல்லி மேடம், நம்ம சுற்றி பார்க்க போகிற இடங்கள் என்னென்ன இன்னைக்கு? மணக்கலை விநாயகர் கோயில் போகிறோம். ஓகே, அரவிந்தர் சமாதி போகிறோம் நம்ம. ஓகே, அப்புறம் ஷாப்பிங், நேரு ஸ்ட்ரீட். ஓகே, அந்த சண்டே ஷாப்பிங்ன்றாங்களே, அது நிஜமாவே விலை கம்மியா? விலை கம்மியாக இருக்காது. முந்தி இருந்தது, பட் இப்போலாம் அப்படி கிடையாது. ஓகே, நிறைய தான் விலை தான். நிறைய விலை தான். பார்கெனும் பண்ண முடியாது. அப்போ போகிறது வேஸ்ட்டுனுங்க. ஆமாம், அதுக்கு நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம், ரெடிமேட் ஷாப்ஸ்லேயே வாங்கிக்கலாம். ஓகே, அது என்ன தான் அங்கே வச்சுருக்காங்க, சும்மா போய் சுற்றி பார்க்கலாமா? சண்டே மார்க்கெட்டில் என்ன எப்படின்னு நம்ம பார்க்கலாம், ஆனால் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. பர்ச்சேஸ் உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா பண்ணலாம். அது என்ன பார்கெயின் பண்ணால் ரொம்ப கம்மியாக இருக்குன்றாங்களே, நிஜமா? பார்கென்லாம் இப்போ யாரும் பார்கென்லேயும் பண்ணுறது இல்லை. அப்போ யூடியூப்பில் சொல்கிறதெல்லாம் சும்மாவா? ஓகே, அவங்க சாப்பிட்றத நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவங்க சாப்பிட்டோம், நம்ம மீதி விலாக நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சரி, நான் சிங்காரிக்கவே இல்லை, அப்படியே எடுத்துட்டீங்க. வருது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜித்யா. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இல்லை. அடுத்தது இன்னைக்கு நம்ம பாண்டிச்சேரியில் இருக்க பிளேஸ் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் குரூப்போட வந்திருக்கோம். எங்கள் குரூப்னா என்னன்னு பார்க்காதீங்க, எங்கள் குரூப் பேர் வந்து சிறுகடிக்கு ஆசை. அதில் பார்த்தீங்கன்னா ராதா அக்கா இருக்காங்க, அடுத்தது இந்திரா அக்கா இருக்காங்க, மாலா அக்கா இருக்காங்க, சுனிதா தங்கச்சி இருக்காங்க, நான் உங்களோட விஜயலட்சுமி. புது ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் அம்மா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு பாண்டிச்சேரியை காட்ட போறாங்க. அல்லி அக்கா கிட்ட தான் இன்னைக்கு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். அவங்க நமக்கு என்னென்ன பாண்டிச்சேரியில் சுற்றி காட்டுறாங்கன்னு பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரிபடி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அக்கா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க பாண்டிச்சேரிக்கு. நான் பாண்டிச்சேரிக்கு வந்து 40 years ஆகுது. ஐ எம் ஃப்ரம் மதுரை. சத்தமாக சொல்லணுமா? மதுரையிலேருந்து வரேன். 40 years ஆகுது. இன்னைக்கு நாங்கள் வந்து மணக்கலை நகர் கோயில் போயிட்டு அப்படியே அரவிந்தர் ஆசிரமம் போயிட்டு அவர் சமாதியை பார்த்துட்டு அப்புறம் நேரு ஸ்ட்ரீட் அவர் பர்ச்சேசிங் போகிறோம், ஷாப்பிங் போகிறோம். அவ்வளோதான் இப்போ மார்னிங் ப்ரோக்ராம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபன் சாப்பிட்டாச்சு. சூப்பராக பார்த்தீங்கன்னா அல்லி அக்கா செம்மையாக ஒரு ஒயிட் குருமாவும் இடியாப்பம் பண்ணியிருந்தாங்க. இடியாப்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அதுக்கான டிப்ஸை நம்ம ஈவினிங் வந்து கேட்கலாம். ஓகே, இப்போ கிளம்பலாமா? ஓகே, இதுதான் பாத்தீங்கன்னா அல்லி அக்காவோட வீடு. இந்த ஹோம் டூர் நம்ம ஈவினிங் வந்து போடலாம். ஓகேவா? இந்த ஸ்ட்ரீட் பேரு கடலூர் சாலையில பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு இருக்கோம். இப்ப வரப்போறது அந்த இடத்துல இருக்கிறதா மரப்பாலமா? மரப்பாலம் சிக்னல். அது ஏன் மரப்பாலம் சொல்றாங்க? மரத்துல பாலம். ஓகே, அந்த அதோட பேர் அப்படியே மரத்துல பாலம். இப்ப மரம் எடுத்துட்டு சிமெண்ட்ல போட்டாங்க, அதனால இது பேர் மரப்பாலம். ஓகே, நீங்க பாக்குற இந்த இடம் தான் மரப்பாலம். இப்ப நம்ம மணக்குள விநாயகர் ஆலயத்துக்கு தான் போக போறோம். இந்த மரப்பாலம் வழியா போயிட்டு இருக்கோம்.
ஸோ முழுக்க முழுக்க நம்ம இந்த பாண்டிச்சேரியை இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க பார்க்க போகிறோம். இந்த ட்ராவலை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு விநாயகர் கோவிலை பற்றிய வரலாறுல நம்ம முழுமையாக பார்க்கலாம். வனம் மற்றும் வனவிலங்குத்துறை, இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியோட வனவிலங்குத்துறை, அதற்கான ஒரு அலுவலகத்தை தான் நம்ம பார்க்குறோம். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தோட பெயர் என்ன? கோர்ட்டு. ஹைகோர்ட்டா? இதுதான் பாண்டிச்சேரியோட ஹைகோர்ட்டு. ஸோ மக்களே இல்லை, இங்கே குற்றமே நடக்கிறது இல்லை போல இருக்கு. இல்லையா, உள்ள யாருமே இல்லையா அந்த அளவுக்கு? கம்மியாக இருக்கிறதால கம்மியாக குற்றம் இருக்கு. ஓகே, இதுதான் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் பாண்டிச்சேரி. ஓகே, ஸோ ஒவ்வொரு இடமா பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் நமக்கு சொல்லிகிட்டே வர போகிறாங்க. நமக்கு சொல்லக்கூடிய நம்மளோட நண்பர், பாண்டிச்சேரி நண்பர் பார்த்தீங்கன்னா, அண்ணா உங்கள் பெயர் என்ன? ஸ்ரீனிவாசன். ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் பாண்டிச்சேரி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீதிமன்றம் எதுக்கு நம்மளை அன்போடு வரவேற்கணும்? தேவையில்ல. நீதி வேண்டும் என்பவர்கள் தான் வரவேற்க வேண்டும். ஸ்மார்ட் பஜார், பரவாயில்ல, ஸ்மார்ட் பஜார் இருக்கு. இது இந்த மாலு அந்த காம்பவுண்ட் வருது பாத்தீங்களா, இதுவும் அந்த மில்லோட சேர்ந்தது தான். இதுவும் பழைய மில்லு. மில்லா? மில்லுன்னா அது என்ன மில் இது? டெக்ஸ்டைல். ஆனா இப்ப ஒர்க் ஆகுதா இது? இல்ல இல்ல இல்ல, அது வந்து மூடி இப்ப வந்து ஷூட்டிங்காக அப்படியே விட்டாச்சு. ஓகே, ஷூட்டிங் மட்டும் தான் நடக்குது. ஷூட்டிங் மட்டும் தான் நடக்குது. ஓகே, மால் மால். இதுதான் உங்களுக்கான மாலா? வெரி நைஸ். ஓகே, சரி, இது என்ன குறிக்குது? உழைப்பாளர். 1956 ஜூலை 30 தியாகிகள் நினைவு சின்னம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நினைவு சின்னம் இங்கே அமைச்சிருக்காங்க. ஓகே, அங்கே ஒருத்தரோட சிலை தெரியுது, அவரோட பெயர் என்ன? கிட்ட போனாதான் படிக்கணும். அவரோட தலை பின்னாடி இருந்து பார்த்துட்டு போகிறோம், முன்னாடி போனாதான் பேர் தெரியும். ஆனா நான் வந்ததுக்கும் இப்போ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஆண்டனிஸ் மஹால். சரி, இவரோட பேரை சொல்லுங்க. எல்லாம் ஓகே. வழக்கறிஞர், எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர். ஆண்டனிஸ் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அந்தோனியார் சர்ச். சரி, பெரிய சர்ச்சும் நீங்க பாண்டிச்சேரியில ஃபேமஸ், அந்த சர்ச் பேர் என்ன? பாண்டிச்சேரியில ரொம்ப ஃபேமஸ் பண்ணுவாங்களே. ஓகே, அந்த சர்ச் பேர் என்ன? ரொம்ப ட்ரெடிஷனல் சர்ச்சுப்பா. கரெக்ட் கரெக்ட், அதுதான் கேக்குறேன். அது வந்து என்ன சொல்லுவாங்க அந்த கோயில்? மறந்து விட்டது. பார்க்கக்கூடிய அதுதான் பாத்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன். என்ன இது ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு, புதுப்பிச்சுங்கறாங்க. இப்ப மக்கள் அலௌட் இல்ல, அந்த பக்கம் போகலாம். ஓகே 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 ஓகே. பொட்டானிக்கல் கார்டன், காமராஜர் மணிமண்டபம். நல்லா கிளீனா இருக்கு பாண்டிச்சேரி. அற்புதமான பாண்டிச்சேரின்னு சொல்லலாம். அப்ப வந்து வந்த மலமா 10 வருஷத்துக்கு முன்ன. இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப மாற்றம் இருக்கு. அப்ப வரும்போது மால் இல்ல, இப்ப மால் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அண்ணாதுரைக்கு பாத்தீங்கன்னா அழகா ஒரு சிலை வச்சிருக்காங்க. என்னவோ மீட்டிங் நடக்க போது போல கொடியெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. நம்ம சென்னையில ஒரு அண்ணா சாலை பார்த்திருக்கோம். இது வந்து பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய அண்ணா சாலை. ஆமா, அது வந்து பழைய டேங்க், தண்ணி டேங்க். ஓகே, ரொம்ப வருஷமா அது அதை வந்து இப்ப யூஸ் பண்றது கிடையாது. அதை இடிக்க கூடாதுன்னு அதுக்காக வச்சிருக்காங்க அந்த இடத்துல. ஆனா ஃபிளாக் மாதிரி பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஆமா, சுத்தி ஃபிளாக் மாதிரி வச்சிட்டாங்க. ஆனா தண்ணி இல்ல, அதுல தண்ணி கிடையாது, யூஸ் பண்றது கிடையாது. ஓகே, ரொம்ப தொன்மையான ஒரு தண்ணி டேங்க்ன்ட்டு அதை இடிக்காம இருக்காங்க. ஆனா தண்ணியும் பிடிக்கிறது இல்ல கிடையாது. ஓகே, பயன்பாட்டுக்கு இல்ல. அது ஒரு மானுமெண்ட் மாதிரி வச்சிருக்காங்க. ஓகே, போயிட்டே இருக்கா. ஜெயலலிதாஸ் முன்னாடி நீங்க பார்க்கக்கூடிய அந்த தண்ணி டேங்க் ரொம்ப வருஷமா இருக்கு.
அதை இடிக்கவும் இல்லை, பயன்படுத்தவும் இல்லை, ஒரு ஞாபக சின்னமா பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு நேஷனல் ஃபிளாக் மாதிரி ஆக்கிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ராஜா தியேட்டரா? ராஜா தேட்டர். சரி, இந்த ராஜா தியேட்டருக்கு என்ன ஒரு சிறப்பு? பழைய தேட்டருங்க, சிறப்பான தேட்டர் தான். பழைய தியேட்டர் இப்போ வந்து எல்லாமே மாத்திட்டாங்க. வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. 25 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஆமா. ஓகே, இந்த ராஜா தியேட்டர் பாத்தீங்கன்னா 24 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே இருக்கு. நாங்க வர முன்னாடி இருக்குது. இருக்கு 30 இயர்ஸ் மேல இருக்கு. 30 இயர்ஸ்க்கு மேலே. ஓகே ஓகே. நிறைய விஷயங்கள், பழமையான விஷயங்கள் இந்த பாண்டிச்சேரியில் இருக்கு. போலாமா? புஷ்பா 2 செகண்ட் ஷோ போலாமா? செகண்ட் ஷோ கண்டிப்பா போலாம். இன்னைக்கு இன்னைக்கு நைட் ஷோ புக் பண்றோம், போறோம். இதுதான் பாத்தீங்கன்னா நேரு ஸ்ட்ரீட், புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை வணிக திருவிழா. பாருங்க, நம்ம வந்த நேரம் பாத்தீங்கன்னா இங்க சுற்றுலாத்துறை வணிக திருவிழா நடத்துது. ஜவஹர்லால் நேரு வணிக திருவிழான்னா எல்லா கடைகளும் சேர்ந்து அவங்க சேர்ந்து அவங்களுடைய திருவிழா மாதிரி வச்சு அவங்களுக்கு கூப்பன் மாதிரி கொடுப்பாங்க. ஓகே எல்லா ஓகே. கடையிலும் கூப்பன் கொடுப்பாங்க. சரி சரி அதுல பிரைஸ் கொடுப்பாங்க. கூப்பன் முறையில பிரைஸ் கொடுப்பாங்க. சரி சரி சரி. ரொம்ப பழங்காலத்து, ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ராம் சில்க்ஸ், நீங்க பார்க்கக்கூடிய ராம் சில்க் பாத்தீங்கன்னா ஒரு கோவில் மாதிரி கட்டி இருக்காங்க. அழகா இருக்கு. எது ரொம்ப வருஷம் ட்ரெடிஷனலான ஒரு கடையா இது? ஓகே, ராம் சில்க்ஸ். பாண்டி ராம் சில்க்ஸ். ஓகே, ஆளுக்கு ஒரு பட்டு கூட எடுத்துடலாமா ராம் சில்க்ஸ்ல? புதுச்சேரி வணிக திருவிழா 24, புதுச்சேரி, காரைக்கால், மேகம். ஓகே, இந்த சாலை பேர் என்ன சொன்னீங்க? நேரு ஜவஹர்லால் நேரு ஸ்ட்ரீட். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. லைட்லாம் செட் பண்ணிருக்காங்க. நைட்ல இன்னொரு லைட் ரொம்ப நல்லா இருக்கும். செமையா இருக்கும். இந்த லைட்டுக்காகவே நைட் ஒரு டைம் வரணும். இதோட பீச்சுக்கு வரணும் நம்ம நைட்டுக்கு. ஓகே ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? இந்த தொப்பி ஒரு மாதிரி ரெட் கலர்ல போட்டிருக்காங்களா ட்ரெடிஷ்னலா. எனக்கு இந்த பாண்டிச்சேரியில ரொம்ப பிடிச்சது. ஓகே, ரொம்ப பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர் அந்த தொப்பி தான். கண்டிப்பா அவங்க கூட நின்று ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும். அப்படியே எடுங்க. நம்ம ஜவஹர்லால் நேரு ஸ்ட்ரீட். சரி, சாட்டர்டேன்றதால இவ்வளவு பரபரப்பா இருக்கா? வீக்கெண்டுமே பரபரப்பா இருக்கு. ஜவஹர்லால் நேரு ஸ்ட்ரீட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சண்டே மார்க்கெட் தான், உள்ள நுழைய முடியாது. ஓ, இதுலதான் சண்டே மார்க்கெட்டா? கிராசிங் காந்தி ஸ்ட்ரீட்ல வரும். அங்கே இருக்கும், இங்கே இருக்கும். ஓகே ஓகே. அப்ப பயங்கர கூட்டம் இருக்கும், உள்ள நுழைய முடியாது. அந்த வெஹிக்கிள்ஸ் வராது. அலியாக்கா, சண்டே மார்க்கெட்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? பழைய ஓல்டு ஜெயில் இது. பார்க்கலாம். பழைய ஓல்டு ஜெயில் இதுதான். ஓல்டு ஜெயிலா? ஆமா, பழைய ஜெயில் இதுதான். ஓகே. இப்போ அதை மூடிட்டாங்க. இப்போ மூடிட்டு இப்போ அது வந்து பார்க்கிங் மாதிரி விட்டுட்டாங்க ஃபுல்லா. ஓகே. வண்டிங்க வரதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு ஜெயில் போயிட்டு செட்டப் போயிட்டாங்க. இப்போ ஜெயில எங்க மாத்திருக்காங்க? காலாப்பட்டில். காலாப்பட்டி ஏரியா. இது வந்து பெரிய மார்க்கெட். இதுதான் இங்கதான் பெரிய மார்க்கெட். பெரிய மார்க்கெட். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மார்க்கெட். நேரு ஸ்ட்ரீட் மார்க்கெட். பெரிய மார்க்கெட். ஓகே ஓகே. எல்லாமே கிடைக்கும் இங்க. இதெல்லாம் இடிச்சிட்டு உங்களுக்கு பார்க்கிங் போட்டாங்க. மதுரையில இருக்க புது மண்டபம் மாதிரி இந்த மார்க்கெட்ல கிடைக்காத பொருட்களே இல்லை. இதுதான் அல்லியக்கா கொடுத்த தகவல். சரி, அம்மா அப்பா கிடைப்பாங்களா? மார்க்கெட்டுக்கான பொருட்கள் மட்டும் கிடைக்கும். ஓகே. மார்க்கெட்னாலே பொருள். ஆனா செம பெரிய மார்க்கெட்டா இருக்கு. பெரிய மார்க்கெட். இந்த மீன் மார்க்கெட். இது உள்ள பழ மார்க்கெட். பாக்கிறதுக்கு சைதாப்பேட்டை மார்க்கெட் மாதிரியே இருக்கு. பெரிய மார்க்கெட் இல்ல, சைதாப்பேட்டை இதே டைப் தான் மல்லம்மா. ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு சைடுல ஃபிஷ் மார்க்கெட், ஒரு சைடுல காய்கறி, அப்படியே உள்ள நீட்டா போயிட்டே இருக்கும். சைதாப்பேட்டை மார்க்கெட் சேம் அதே மாதிரி தான் இருக்கு. இந்த பக்கம் ஃபிஷ் மார்க்கெட் தான் உள்ள. ஃபிஷ் மார்க்கெட். பரவாயில்ல, வணிக திருவிழா நம்ம வர்றதை முன்னிட்டு பாத்தீங்கன்னா வணிக திருவிழா நடத்துறாங்க. இவங்க கிட்ட யாரும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு குரூப் வருது, இவங்களுக்காக வணிக திருவிழா நடத்தணும்னு சொல்லிட்டு. அதுதான் புதுச்சேரி பாத்தீங்கன்னா நமக்காக ஏற்பாடு செய்திருக்காங்க. கரெக்டா? புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை நடத்தும் புதுச்சேரி வணிக திருவிழா. ரொம்ப பெரிய தெருவா இருக்குது. போய்கிட்டே இருக்கு. ஸ்ட்ரைட்டா தான் இருக்கு. எப்பவுமே ஒயிட் டவுன்ல இருந்து எல்லாம் நீங்க எடுத்தீங்கனாலே ஸ்ட்ரைட்டா தான் போவோம். சாலைக்கு வரைக்கும் நீட்டா தான் இருக்கும். எல்லா ரோடுமே இதே மாதிரி ஸ்ட்ரைட்டா எத்தனை சாலை இருக்கு? ஒரு 10 சாலை இருக்கு. எங்களுக்கு சென்னையில இந்த மாதிரி நீட்டா அண்ணா சாலையை தவிர வேற எந்த சாலையும் வராது. பக்கத்துலயே எல்லாமே ஒரு தெருவும் பேரலா. பரவாயில்லையே. ஆனா இதுக்கு நடுவுல சின்ன சின்னதா ரோடு கட் ஆகும்ல. கனெக்டிங் வீடு. அந்த கனெக்டிவ் வீடு வீதி கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும்.
அதுவும் straight ஸ்ட்ரைட் ஆ தான் பெரிய ஸ்ட்ரைட். எல்லாமே நீட்டா இது வெர்டிகல் ஸ்ட்ரைட். ஸோ அப்போ பிளான் போடும்போது அழகா அந்த மாதிரி போட்டிருக்காங்க. பெருசு பெருசா நீட்டா போட்டிருக்காங்க. ஃப்ரெஞ்ச் பீப்புள். ஃப்ரெஞ்சு பீப்புள் போட்ட பிளான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்காவாக போட்டிருக்காங்க. ஃபாரினர்ஸ் நிறைய வருவாங்க. ட்ரெஸ்ஸஸ் இப்பயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் அப்படியே எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஈவினிங் நம்ம சண்டே மார்க்கெட் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒயிட் டவுன் உள்ள பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகுறோம். சரி, இதுக்கு ஏன் ஒயிட் டவுன் சொல்கிறோம் நம்ம? அம்மா மேடம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அலி மேடம், இதுக்கு ஏன் நம்ம என்ட்ரி ஆகுற இந்த இடத்துக்கு ஒயிட் டவுன்? ஃபுல்லுமே ஃப்ரெஞ்ச் பீப்புள் ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஃப்ரெஞ்சு பீப்புள். ஆமா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தது இல்லையா? Okay. இந்த ஏரியா ஃபுல்லா அவங்க தான் இருப்பாங்க. அதனால இங்க ஒயிட் டவுன் சொல்லிட்டாங்க. இதுக்கு தாண்டி வரல நம்ம இங்க நேட்டிவ் பாண்டிச்சேரியின்ஸ் இருப்பாங்க, தமிழியன்ஸ். அவங்க அந்த பக்கம் இருப்பாங்க. ஓகே. இப்போ சென்னையில அந்த இங்கிலாந்து அவங்க வந்த மாதிரி இந்த பாண்டிச்சேரியில பிரெஞ்சு பீப்புள் வந்தாங்க. ஆமா, ஏன்னா எங்களுக்கு வந்து சுதந்திர தினம் வந்து ஆகஸ்ட் 16. ஆகஸ்ட் 16. இந்தியாவுக்கு வந்து 15. ஆமா. நாங்க 16. பாகிஸ்தானுக்கு 14. ஆமா. எங்களுக்கு வந்து பிரெஞ்சுனால ஓகே. ஒரு நாள் கழிச்சு தான் ஃப்ரீடம் கிடைச்சது. ஒரு நாள் கழிச்சு. அப்ப உங்களுக்கு யார்கிட்ட இந்த ஃப்ரீடம் கிடைச்சது? பிரெஞ்சு பீப்புள் கிட்ட இருந்து. ஓகே ஓகே ஓகே. சோ பேசிட்டே பாத்தீங்கன்னா நம்ம மணக்குள விநாயகர் கோவிலுக்கு வந்தாச்சு. வாங்க உள்ள போய் தரிசனம் பண்ணுவோம். மணக்குள விநாயகர் கோவில் பற்றிய வரலாறு பார்க்கணும் போது மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவு நம்ம கோவிலை பற்றிய வரலாறில் சந்திக்கலாம். பாய்.